வாளை இப்படிதான் சுத்தணும், இப்படி நெருக்கமா வச்சுதான் சுத்தணும். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தள்ளி இருந்து தானே சண்டை போடுவாங்க. இப்படி நெருக்கமா சண்டை போட்டு பார்த்ததே புதுவிதமான சண்டை. நான் சொல்லித்தரேன், கத்துக்க. விழுந்தது வாள் இல்ல, எதிரி. அங்க பாரு, எவ்வளவு அழகா வாள் வீசுறான் பாரு. சரி சரி வா, நம்மளும் அவங்க கிட்ட போய் கத்து தரணும். வா வா, சீக்கிரம் போலாம். வா வா. உங்களுக்கெல்லாம் நான் கத்து தரேன், என் கூட வாங்க. வாள் எப்பவும் இப்படிதான் இருக்கணும், அப்பதான் வாள் வீச முடியும். அப்புறம் பார்வை எதிரிய பார்த்து இருக்கு. பார்வையை எடுத்துட்டா அழிஞ்சிட்டோன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்க எதிரிக்கும் நடுவுல வாள் மட்டும் தான் இருக்கணும். இளவரசே குரூர், கத்துக்கிட்டதை பரிசோதிக்கிற நேரம் வந்துருச்சு. போங்க, போய் க்ரூர் சிங்க தாக்குங்க. அட, எல்லா சிட்டுக்குள்ள என்ன தேடி வருது? ஆனா நான் இங்க ஒருத்தன் தானே இருக்கேன். எத்தனை பேரை சமாளிப்பேன்? அட, வாழப்புடி, பயிற்சியை தொடங்க. இவ்ளோ பெரிய சூரிய நகரத்துல நீ ஒருத்தன் தான் கத்து தருவா? நீ கத்து தர வேணாம். ஏதாவது செய்யணும்னா முதல்ல முயற்சி பண்ணணும். வாழப்புடி, அப்புறம் பயிற்சியை தொடங்க. நான் தான் சொன்னல, உன்கிட்ட கத்துக்க மாட்டேன். என்கிட்ட தான் கத்துக்கணும். உனக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் தான் பண்ணுவேன். நான் எதை செய்ய வந்திருக்கேனோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் போவேன். ஒருவேளை செய்ய முடியலன்னா நீ என்ன பண்ண வந்திருக்க, என்ன பண்ணிட்டு போறேன்னு தெரியாது. உண்மையான வீரன் யாருன்னு தெரியுமா? வாளுக்கும் வீரத்துக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவன் தான். சந்திரகாந்தா, இந்த பையன்தான் உன்னை உன் விதியை நோக்கி கூட்டிட்டு போறான். சந்திரகாந்தா, நீயும் ஒரு மந்திரவாதியோட பொண்ணுதான். உன்கிட்டயும் மந்திர சக்திகள் இருக்கு. யுத்தமும் மாய வித்தையும் உன்னால செய்ய முடியும். அதுக்கு நீ முயற்சி பண்ணணும். வாள் சண்டையோட முதல் பாடம், முதல் அடி. போ, முன்னேறி போ. வளையல் போட்டுக்கிற கையால வாள் வீசுறது கஷ்டம்தான்.
வளையல் போடுற கைகளால இந்த வாளை மட்டும் இல்ல உலகத்தையே வளைக்க முடியும். மீனவர்கள் வலை வீசும்போது அந்த சமுத்திரமே இந்த வலைக்குள்ள அடங்கிடும். உண்மையை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்ல. நீதியை காக்கிறத விட பெரிய யுத்தம் வேற எதுவும் இல்ல. இன்னொரு தடவை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஏதோ மந்திரவாதி மாதிரி சண்டை போடுற. நீ ஒன்னும் மந்திரவாதி இல்லையே. இல்ல என் கூடவே இருக்கிறதுக்காக கத்துக்க வந்த மாதிரி நடிக்கிறியா? நீ கத்துத்தரவ மாதிரி நடிக்கிறியோன்னு நான் நினைக்கிறேன். அதாவது என்ன சொல்றேன்னா, உன்னோட உண்மையான நோக்கம் எனக்கு வால் சண்டை கத்து கொடுக்கறது இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, வால் சண்டை கத்து கொடுக்கறதா சொல்லி என் கூடவே இருக்கிறதா இருக்குமோ? வீர், நீ இப்பவும் எதுவும் பதில் சொல்லலன்னா நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். ஐராவதி பழைய கதை. விஜயநகரத்தோட ராணி ஐராவதி திரும்ப வந்துட்டா. பழைய திட்டத்தோட திரும்ப வந்துட்டா. இனி சந்திரகாந்தாவோட வாழ்க்கையில விஷ்ணுவே சகலமும், விஷ்ணுவே சகலமும். இப்படி பண்ணிட்டியே வீர். ஒரு சாதாரண பொண்ணுக்காக அந்த வால் சின்னம் இருக்கிற பொண்ணை நீ எப்படி மறந்த? ஒரு சாதாரண பொண்ணுக்காக நான் சொன்ன வேலையே நீ மறந்துட்ட வீர். வீர், ஐராவதி, ஐராவதி, வீராவோட வீரத்தை மறந்துரு. உன்னோட அழிவு உன்னை தேடி வந்துட்டு இருக்கு. உன்னை பழிவாங்க நேரம் போய்கிட்டே இருக்கு. ரத்னாவோட பொண்ணு உன்னை பழிவாங்க வந்துகிட்டு இருக்கா. நான் தோக்கல, நீ ஜெயிக்கல. நீ ஜெயிச்சா நான் தோத்துருவேன். மனசால தோத்துட்டேன், உடலால தோத்துட்டேன், மொத்தத்துல தோத்துட்டேன். உனக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த மாதிரி அடம் பிடிக்காத. இப்படி வீணா அடம் பிடிச்சா எதுவும் நடக்காது. எதிரிய பலவீனமா நினைக்க கூடாது. கொஞ்சம் கண்ண சந்தாலும் எதிரி ஜெயிச்சிடுவான். என்ன எல்லாரும் இப்படி பயந்து வர்றாங்க? ஒருவேளை இப்பதான் இந்த க்ரூசிங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் போல. நான் புலி. நான்
இவ்ளோ வேகமா நான் எப்படி அங்கிருந்து இங்க வந்தேன்? அந்த வேகத்தை பார்த்தா நான் ஏதோ ஆமா, நான் இவ்வளவு நேரம் கத்து தந்தது வீணாயிடுச்சு, நாசமாயிடுச்சு. நான் குழந்தையோட உயிரை காப்பாத்திட்டேன். கொஞ்சம் இருந்தா உயிர் போயிருக்கும். அது திரும்ப தாக்க தயாராயிடுச்சு. எதிரி ஒரு தடவை அடிச்சதும் விழுந்துட மாட்டான். அதிக பலத்தோட திரும்ப தாக்க வருவான். புத்திசாலித்தனமா தாக்கணும். மோதுறதுக்கு முன்னாடி எப்படி மோதுறதுன்னு கத்துக்க. கத்துப்பேன். நாளைக்கு காலையில திரும்பவும் வந்து கத்துப்பேன். உன் தொழில்கள்லாம் போயிட்டாங்க. உன் வேலை முடிஞ்சது. நீ வீட்டுக்கு தானே? அதாவது என் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு தான் போறேன். என் கூட வரியா? வீட்டுக்கு போய் அப்பாக்கு உதவி பண்ணலாம்ல? வா. எதையும் தெளிவா சொல்லு. பயமா இருக்குல்ல? சிறுத்தை திரும்ப வந்துடக்கூடாது. அதனால கூட வான்னு சொல்றேன். சூரிய நகரை தாக்கணும். எப்படி தாக்குறது? முதல்ல என் விலங்க அவுத்து விடுங்க. சூரிய நகரத்தை ஜெயிச்சா அங்க என்ன அரசனாக்குவேன்னு எனக்கு நீங்க வாக்கு கொடுங்க. ராஜா வாங்கிட்டேன்னு நினைச்சுக்க. இப்ப சொல்லு. உங்க தாக்குதலால இப்ப சூரிய நகரத்தோட பாதுகாப்பை அதிகரிச்சுட்டாங்க. அதனால யுத்தத்தால ஜெயிக்கவே முடியாது. உங்க ஒற்றற்படை வீரர்களை ரகசியமா தயார் பண்ணுங்க. ராத்திரி ரகசிய பாதை வழியா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு ராஜா அவந்திமாலாவை தூக்கத்திலேயே கொல்லுங்க. பண்றேன். இன்னைக்கு ராத்திரி அரண்மனைக்குள்ள தாக்குதல் நடக்கும். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கண்டிப்பா அப்பா திட்ட போறாரு. முட்டாள். மோதிரம் பக்கத்திலேயே கடந்துச்சு. ஏன் எடுக்கல? மோதிரத்தை எடுக்க போயிருந்தா சிறுத்தை சந்திரகாத்தாவை தாக்கியிருக்கும். குழந்தையையும் தாக்கியிருக்கும். என்ன பண்ற? நம்ம நாட்டுக்குள்ள திருட்டுத்தனமா யாரோ நுழைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.